அனைவருக்கும் வணக்கம். நான் என் வினோத்குமார், தமிழகம் சுற்றும் வாலிபன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திபெத் வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கர்நாடகா ஸ்டேட்டில் புத்திசம் டெம்பிள், திபெத்தியர்கள் வந்து வாழக்கூடிய இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஒரு அரண்மனை இருக்குது, பார்க்கலாம். என்னடா திபெத்துனா சைனா பக்கத்தில் இருக்காதுன்னு நினச்சிட்டிங்களா? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய திபெத்துங்க. நம்மளுடைய சைனீஸ் மக்கள் வாழக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த பாரம்பரியத்தை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கோட்டை அரண்மனை இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. உள்ளே போய் காமிக்கிற பாருங்கள். திபெத் மக்கள் வாழ்ந்துருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம இருக்கிறோம். இந்த கோயில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சைனாவுடைய பாரம்பரியமாக இருக்குது. நம்ம உள்ளே போய் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். புத்தர் டெம்பிள் இது. புத்தர் டெம்பிளுங்க. தியானம் பண்ணுறதுக்கான இடங்கள் செம்மையாக இருக்குது. சைனாவில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்கள். புத்தர் டெம்பிள்ஸ் அப்படியே சைனாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க புத்தர். சைனா பாரம்பரியம் இருக்கக்கூடிய அவங்க விசேஷம் வந்தால் ஊதக்கூடிய அந்த ஒரு, நம்ம இதில் வந்து நாதஸ்வரம் மாதிரி அவங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு சவுண்டு வரக்கூடிய ஒரு கலை பொருட்கள். இந்த சீனாவில் அடிப்பாங்க இல்லையா, இந்த ட்ரம்ஸ் மாதிரிங்க, அது சீன மணி. சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே சீனாவில் இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்படியே கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. பிரமாதமான இடம். திபெத், கர்நாடகா, சீன பெருங்கோயில், புத்தர் கோயில். நம்ம எப்படி போய் ஸ்கூலுக்கு போய் படிப்போமோ அந்த மாதிரி சைனா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, திபெத் மக்கள் வந்து இங்கே கர்நாடகாவில் வந்து இருக்கக்கூடிய டெம்பிள் பக்கத்தில் ஸ்கூல் மாதிரி இருக்குது. அதில் எப்படி பராமரிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க, அந்த ஸ்கூலை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஸ்கூலுங்க. திபெத் மக்கள் படிக்கக்கூடிய சின்ன பசங்களுடைய ஸ்கூல். எல்லாருமே பராமரிச்சிட்ருக்காங்க. ஈவினிங் டைம் கிளாஸ் முடிஞ்சிருச்சு போல். எல்லாருமே வந்து பராமரிச்சிட்ருக்காங்க. ஹாய். ஓகே ஓகே. நமஸ்தே ஜி. Namaste. Thank you. All the best. Thank you. Building is construction going on? Yeah. Thank you. It's almost finished. Okay. I'm from Tamil Nadu. Okay. Yeah. Came to very good place. Okay. Thank you. Thank you very much. Nice to visit you here. Thank you very much. Yeah. Next segment I will come again. Okay. Thank you. Then we finishing all the rooms. When function is going here? When function? You mean the Tibet function yearly once going on, that function? Tibetan function Dalilama birthday. This month? Dalilama birthday. Month Karsa July 6. Okay, sure, I will come. Okay, yeah. Thank you very much. Bye. ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சைனாவில் நடக்கிற மாதிரியான ஒரு விசேஷம் வந்து இங்கே நடக்குதுங்க. தவறாமல் கலந்துங்க. நானும் வர பார்க்குறேன். பாய். தமிழகம் சுற்றும் வாலிபன் என் வினோத்குமார். பாய். ஹாய். இதான் நம்ம திபெத் மக்கள். தேங்க்யூ. கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலராக வந்து துணியில் எழுதி போட்டிருப்பாங்க. இது நம்ம வந்து கொடின்னு நினைப்போம், அப்படி கிடையாதுங்க. கோயிலை சுற்றி தீய சக்திகள் அண்டாமல் இருக்கிறதுக்கு அதில் உள்ள வார்த்தைகள் வந்து எழுதி அவங்க பாஷையில் எழுதி போட்டிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு மலையில் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு புத்தர் கோயில். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. கர்நாடகாவில் இருக்குது. லொக்கேஷன் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்.